ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல நல்ல இனிப்பான பூந்தி லட்டு எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். லட்டு செய்யறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா எல்லா ரெசிபியோட லட்டு செய்யறது தான் ரொம்ப ரொம்ப சுலபம். மற்ற ரெசிபிலாம் அளவுகளை நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வரும். ஆனா லட்டு செய்யறதுக்கு மட்டும் 1:1 மெஷர்மெண்ட் மட்டும் ஞாபகம் இருந்தால் போதும். ரொம்ப சுலபமாக செய்யலாம். பிகினர்ஸ் கூட செய்யலாம். நல்ல சுவையாகவும் நல்ல சாஃப்டாகவும் வரும். நான் இன்னைக்கு எல்லாமே கப் மெஷர்மெண்ட்ல தான் சொல்லியிருக்கேன். உங்க வீட்ல எந்த கப் இருக்கோ அந்த கப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்த அளவுகளை நீங்க அளந்துக்கலாம். ரொம்ப சுலபம். இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ இதில் 2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கடலை மாவு நான் கடையில் வைக்கிற மாவு தான் பயன்படுத்தியிருக்கேன். அந்த மாதிரி இந்த மாவை வறுக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. நேரடியாக சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு சின்ன துளி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எந்த ஸ்வீட் ரெசிபி செய்யறதா இருந்தாலும் ஒரு சின்ன துளி உப்பு சேர்த்து செஞ்சீங்கன்னா அந்த இனிப்பு சுவை நல்ல கூடுதலாக இருக்கும். அதுக்கு அடுத்ததான் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு குறைவாகவே ஆப்ப சோடா, பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா, சேர்த்துக்கலாம். சமையல் சோடா. இது உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் இதை தவிர்த்திடலாம். அடுத்ததான் கொஞ்சமாக ஃபுட் கலர், அதாவது கேசரி பவுடர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இது சேர்க்க விருப்பம் இல்லைனாலும் இதையும் நீங்கள் தவிர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றோடு ஒன்று நல்லா கலந்துருங்க. அதுக்கு அடுத்ததான் நார்மல் பச்சை தண்ணி 2 கப் அளவுக்கு சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மாவை கட்டிலாம் எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கங்க. 2லிருந்து சரியாக 2.25 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். ரொம்ப உங்களுக்கு திக்காக இருந்துட்டாலும் பூந்தி ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும், எழும்பி வராது. ரொம்ப தண்ணியாக இருந்துட்டாலும் எண்ணெய் அதிகமாக குடிக்கிற மாதிரி இருக்கும், அதுவும் நல்லா இருக்காது. அதனால் மாவோட கன்சிஸ்டன்சியும் பார்த்தீங்கன்னா தோசை மாவு பதத்தோட இன்னும் கொஞ்சம் இலகுன மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப அருமையாக வரும். இப்போ பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கணும். இந்த மாதிரி நம்ம கரண்டியில் விடும்போதும் அழகாக உங்களுக்கு நல்ல உருண்டை உருண்டையாக எண்ணெய் குடிக்காமல் சூப்பராக வரும் பூந்தி. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததான் நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை மிதமான தீயில வச்சுட்டு இந்த சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 கப் கடலை மாவுக்கு 1 கப் சர்க்கரை சேர்த்திங்கன்னா அளவுகள் என்றைக்குமே சரியாக இருக்கும். நான் இன்றைக்கி 2 கப் கடலை மாவு பயன்படுத்திருக்கிறதுனால 2 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதுதான் நான் ஆரம்பத்திலே 1:1 மெஷர்மெண்ட் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி செய்யும்போது லட்டு நல்லா ஜூஸியாகவும் நல்லா சாஃப்டாகவும் சூப்பராக இருக்கும். சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த மாதிரி நல்ல நுரப்பொங்க வரணும். இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சர்க்கரை பாகு பதன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி மாதிரி அது உடையணும். அப்படி இருந்ததுனா தான் உங்களுக்கு இந்த லட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் 20 நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். லட்டு செய்யறதுக்கோ பிடிக்கிறதுக்கோ நல்ல வசதியாக தான் வரும். சர்க்கரை பாகு சரியாக வரல அப்படின்னா, ஆனால் 2 நாள் 3 நாள்ல பூஞ்சை வச்ச மாதிரி கெட்டு போயிடும். அதனால இந்த பாகு மட்டும் நல்லா கம்பி பதத்துக்கு வர்ற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ இதை நம்ம அப்படியே வச்சுருவோம். அடுத்ததான் நம்ம பூந்தி போட்டுடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. ஸ்டவ்வும் நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி கரண்டியில் கொஞ்சமாக இந்த மாதிரி அள்ளி விட்டீங்க அப்படின்னா அழகாக உங்களுக்கு ஈஸியாக நல்லா குண்டு குண்டாக பூந்தி இறங்கும். இப்போ பாருங்கள், கரண்டியில் லைட்டாக ஒரு தேய்ச்சா போதும். அதே மாதிரி கரண்டிலேருந்து ரொம்ப வழிஞ்சு வரணும்னு பண்ணாதீங்க. அப்போனா உங்களுக்கு அந்த பூந்தி மாதிரி வராமல் தட்டையாக வர்ற மாதிரி ஆகிடும். கொஞ்சம் இந்த மாதிரி மெல்லிதாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அழகாக குண்டு குண்டாக இறங்கும். நம்ம எப்பவுமே பூந்தி செய்யும் போது பார்த்தீங்கன்னா நல்ல மொறுமொறுன்னு நல்லா வேக விட்டு எடுப்போம். அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த காரா பூந்தி செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இது லட்டுன்றதுனால பூந்தி ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. ஜஸ்ட் போட்ட ஒரு 2 நிமிஷத்துல எடுத்துடணும். இது அதாவது கொஞ்சம் வளவளன்னு தான் இருக்கணும். அப்போ தான் லட்டு ரொம்ப சாஃப்டாகவும் சூப்பராகவும் அந்த சக்கரை பாகு இழுத்து வரும். இப்போ பாருங்க, நான் போட்ட உடனே ஒரு முறை மட்டும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறேன். ரொம்ப நேரம் கலக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு முறை 2 முறை மட்டும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அப்படியே இதை எடுத்துட வேண்டியதான். எடுக்கும்போது எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு எடுங்க. எடுத்துட்டு நேரடியாக நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த சமயத்தில் சக்கரை பாகு கொஞ்சம் ஆறுன மாதிரி இருந்ததுன்னா பக்கத்து அடுப்பில் வச்சு நீங்கள் கொஞ்சமாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இதே மாதிரியே நம்ம அடுத்தடுத்த பேட்சும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நான் போட்டு எடுத்துட்டேன். இப்போ இதை ஒரு தடவை எல்லா பக்கமும் அந்த சக்கரை பாகு கலந்து வர அளவுக்கு கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதை நம்ம அப்படியே பிடிச்சோம் அப்படின்னா அந்த பூந்தி குண்டு குண்டாக இருக்கு இல்லையா, சட்டுன்னு ஒன்றோட ஒன்று ஒட்டாது, நல்லாவும் இருக்காது. அதனால் இதில் ஒரு பாதி அளவுக்கு எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 2 பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துட்டா போதும். ரொம்ப அப்படியே மாவு மாதிரி அரைக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் கொஞ்சம் குறகுறப்பாக நல்லா 2 பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்தால் போதும். இப்போ இந்த மாதிரி. இப்போ இதையும் இது கூட சேர்த்துட்டு அடுத்ததான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யில்
கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கொஞ்சமாக காஞ்ச திராட்சை நல்லா சிவக்க வறுத்து எடுத்துருக்கேன். இப்போ அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். எப்பவுமே லட்டு ரெசிபிக்கு மட்டும் கடைசி நேரத்தில் நெய் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா அந்த லட்டு நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும், நல்ல சாஃப்டாகவும் வரும். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கங்க. ஜஸ்ட் கையால் இந்த மாதிரி ரோல் பண்ணிங்கனாலே போதும், நல்லா சாஃப்டாக அழகாக வர ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், சூப்பராக அழகாக வந்துருச்சு. இப்போ இந்த லட்டு நான் இன்றைக்கி நைட்டு செஞ்சுட்டு இருக்கேன். இது இன்னும் நல்லா ஆறணும். அப்போ தான் அந்த சக்கரை பாகை, அந்த கடலை மாவு வந்து அந்த பூந்தி வந்து நல்லா உறிஞ்சிட்டு சூப்பராக உங்களுக்கு அழகாக கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளவலன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம மறுநாள் காலையில் பார்க்கலாம். நல்லா எந்த அளவுக்கு அழகாக அந்த சக்கரை பாகை உறிஞ்சிட்டு அதே சமயத்தில் லட்டு உடச்சி பார்க்கும்போது எவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக உடையுது பாருங்கள். உள்ளேயும் நல்லா ஜூஸியாக இருக்குது. சூப்பராக இருக்கும். நீங்கள் இதே மெத்தடில் இதே அளவுகளே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு 15லேருந்து 20 நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். சக்கரை பாகு ரெடி பண்ணும்போது மட்டும் அந்த கம்பி பதத்தை கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். வேறு எந்த அளவுகளும் நீங்கள் சரியாக ஞாபகம் வச்சிங்க ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்து நான் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.